வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்கிறார். ஆந்திராவில் புட்டபர்த்தியில் உள்ள ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் புனித ஆலயம் மற்றும் மகா சமாதிக்கு சென்று பிரதமர் அஞ்சலி செலுத்திய பின்னர் ஸ்ரீ சத்யபாபாவின் நூற்றாண்டு விழாவிலும் பங்கேற்கிறார். தொடர்ந்து கோயம்புத்தூருக்கு செல்லும் பிரதமர் தென்னிந்திய இயற்கை விவசாய உச்சி மாநாட்டையும் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் உள்ள 9 கோடி விவசாயிகளுக்கு சுமார் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான PM கிசான் திட்டத்தின் 21வது தவணையை பிரதமர் விடுவிக்க உள்ளார். பீகாரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பாட்னாவில் கூடி சட்டப்பேரவை குழுவின் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பாஜக, ஜனதாதளம், லோக் ஜனசக்தி கட்சி, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 202 சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். தென்னிலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 23ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கத்தார் தோஹாவில் உள்ள வெஸ்ட் எண்ட் பார்க் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இறுதி குரூப் பி கிரிக்கெட் போட்டியில் ஓமனை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ரைசிங் ஸ்டார்ஸ் ஆசிய கோப்பை 2025 போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்தியா A அணி தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.